ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். தமிழ் தியாகராஜன் எழுதிய நேசம் கமழும் பூமலையே ஸ்டோரி தான் கேட்டுட்ருக்கோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரிக்கு நம்ம சேனலில் தனியாக பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எந்தவித இடையூறும் இல்லாமல் கேட்க முடியும். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். பூமலை 41. தீபிகா கூறியதை கேட்டு அதிர்ந்தான் தீக்ஷிதன். யாரோ ஒரு பெண்ணுக்கே இப்படி கூறுபவள் அவன் காதலிப்பது பிரதன்யா என்றறிந்தால் முடிந்தது. இவளுக்கு பயந்தே இவங்களுக்கு திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டி வரும் போலையே. எல்லாரையும் மாதிரி பொண்ணா இருந்தா கூட உன்னோட ஃப்ரெண்ட் ரிலேஷன் ஆகிடுவா. காலத்துக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் தொடரும்னு சொல்லி சரி கட்டலாம். இவகிட்ட போய் ரிலேஷன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணினா அந்த வார்த்தையே எரிப்பாளே. அடே பிரகதீஷ், உன் பாடு திண்டாட்டம் தாண்டா. என் வாழ்க்கை பிரச்சனைக்கே இவகிட்ட என் போராட்டம் தீர மாட்டேங்குது. இதில் உன் வாழ்க்கைக்காக வேற இவகிட்ட போராட வேண்டுமா? கடவுளே என்னை காப்பாத்து. மனதில் புலம்பி தள்ளினான். என்ன எதுவும் பேசாமல் அமைதியாகிட்டீங்க? நீ சொல்கிறதுல நியாயம் இருக்கு. ஆனால் பிரகதீஷ் நல்லவன். சுற்றி இருக்க எல்லா உறவுகளை விடவும் ஒரு பொண்ணுக்கு கணவன் தான் முக்கியம். கணவன் நல்லவனாக அமைந்து விட்டால் எந்தவித பிரச்சனையையும் அவளால் தைரியமாக எதிர்கொண்டு நல்லபடியாக வாழ முடியும். என்னமோ சொல்லுறீங்க, பார்க்கத்தானே போகிறேன். அதை சொல்லிய பிறகே யோசித்தால் தான் இந்த குடும்பத்தில் நிரந்தரமாக வாழப்போகிறவள் இல்லையே என்பதை. அவள் முகமாற்றத்தை அவனும் கவனிக்க தவறவில்லை. என்ன யோசனை என்றான். அவனுக்கு பிரகதீஷ் காதலிப்பது பிரதன்யாதான் என்ற சந்தேகம் வந்துவிடக்கூடாதே என்ற பயமே மேலோங்கி இருந்தது. ஒன்றும் இல்லை என்றவளின் குரலில் மாற்றம் இருந்தது. அதன் அர்த்தம் அவளுக்கே புரியவில்லை. அதற்கு மேல் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. கண் மூடி படுத்திருந்த தன்னவளை கண்களாலேயே பருகி காதல் கொண்ட இதயத்தில் நிரப்பி கண்ணயர்ந்தான் தீக்ஷிதன். டேய், எல்லாம் அவளால் வந்ததுடா. அதுவரை என் பொண்டாட்டி என் பேச்சை கேட்டுட்டு ஒழுங்காதான் இருந்தா. இப்போ திமிரெடுத்து போய் என் பேச்சை மதிக்காம என் மேலேயே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு போயிட்டா. ஆள் அரவம் அதிகமில்லாத சிறிய தோட்டத்து வீட்டில் அமர்ந்து தன் நண்பனிடம் கூறிக்கொண்டிருந்தான் ரவீந்திரன். தன் மேல் எந்தவித தவறும் இல்லாத விதத்திலேயே அவன் எண்ணமும் பேச்சும் இருந்தது. சரி, அதை விடுடா. இப்போ அடுத்து என்ன செய்யலாம்னு யோசி. அந்த தோட்டத்தின் சொந்தக்காரனும் ரவீந்திரனின் தோழனுமான நரேன் கூறினான். போலீஸை கண்டதும் மருத்துவமனையிலிருந்து நழுவிச் சென்ற ரவீந்திரன் நேராக வந்து தன் நண்பனின் தோட்டத்து வீட்டில் தஞ்சமடைந்திருந்தான். நரேனின் வீட்டிலிருந்து எடுத்து வந்திருந்த சாப்பாட்டை ஒரு கை பார்த்துவிட்டு தெம்பாக அமர்ந்திருந்தான். முடியாதுடா, என்னால் அவளை அப்படிலாம் சும்மா விட முடியாது. அவளை ஏதாவது செஞ்சே ஆகணும். இந்த ரவீந்திரன் விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிட்டிருக்க கூடாதுன்னு அவளுக்கு தெரியணும். அப்பதான் என் ஆத்திரம் அடங்கும். காழ்ப்புணர்ச்சியுடன் கூறினான். லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காதடா. ஏற்கனவே உன்னை போலீஸ் தேடிட்டு இருக்கு. இதில் பிரச்சனையை இழுத்து விட பார்க்குறியா? நீ ஏண்டா இப்படி ஆகிட்ட? பேசாமல் நீ போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகிடு. நான் உன்னை ஜாமீனில் எடுக்கிறேன். தன் நண்பன் தவறான பாதையில் செல்ல நினைத்தால் அதை தட்டி கேட்டு தடுத்து நிறுத்துபவனே நல்ல நண்பன் என்பதற்கு அடையாளமாக அவனுக்கு எடுத்துரைத்தான் நரேன். ஆனால் அவனது கூற்றுக்கள் எதுவும் ரவீந்திரனின் மழுங்கி போன மூளைக்குள் ஏறவே இல்லை. ஓ, உன்னிடத்தில் தங்கியிருக்கேன்ல, அதனால தான் சார் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. டேய், தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம்னு தான் சொல்லுறேன். உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் வேணும்னா இங்கிருந்து போயிடுறேன். எதையும் புரிந்து கொள்ளும் நிலையில் இல்லை அவன். மனிதனுக்கு தான் செய்யும் ஒரு தவறு தவறாக தெரியவில்லை என்றால் அதுவே அவனுக்கு பலவித தவறுகள் செய்ய தூண்டுகோலாகி விடுகிறது. தான் செய்யும் தவறு புரிந்தால் மட்டுமே ஒருவனால் திருந்தி வாழ இயலும். இவ்வாறு செய்தால் தன் வாழ்விற்கும் சிக்கல் என்பதை மறந்து பேசிக்கொண்டிருந்தான் ரவீந்திரன். ஏண்டா, எல்லாத்தையுமே தப்பாதான் யோசிப்பியா? தலையில் அடித்து கொள்ளாத குறையாக கூறினான். அப்புறம் என் குடும்பத்தை பிரிந்து இப்படி போலீஸ்க்கு பயந்து ஒளிந்து உன்னிடத்தில் இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஏதேதோ பேசினா வேற எப்படி நினைக்கிறது? இவனிடம் தற்சமயம் பேசி பயனில்லை என புரிந்து கொண்டவன், அவ பிரச்சனையை அப்புறம் பார்த்துக்கலாம்டா. ஃபர்ஸ்ட் நீ இந்த கேஸில் இருந்து வெளியே வரணும். அதற்கான வழியை பார்ப்போம் என்றான் தன்மையாக. இல்லடா, எங்கள் மாமியார் கூட என் பொண்டாட்டிக்கு பெருசாக சப்போர்ட் இல்லை. ஆனால் அந்த தீக்ஷித் ஃபேமிலி தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி கொம்பு சீவி விடுறதே.
அந்த தீபிகாவிற்கும் தீக்ஷிதனுக்கும் இடையில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு மட்டும் கண்டுபிடிச்சிட்டா அவளை நாம தூக்கிட்டு அந்த பழியை தீக்ஷிதன் மேலே போட்டுடலாம். ஒரே கல்லில் 2 மாங்கா. அப்புறம் நான் ஜெயிலுக்கு போனால் கூட பரவாயில்லை. நிஜமாவே உனக்கு கலண்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்டா. உனக்கு ஜாமீன் வாங்க வேணும்னா ஹெல்ப் பண்ணுறேன். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்னை எதிர்பார்க்காத. சாரி. அவனின் விபரீத எண்ணம் புரிந்து எச்சரிக்கையுடன் கூறினான். ஓகேடா விடு, நீ எதுவும் செய்ய வேண்டாம். கொஞ்ச நாள் நான் இங்கே தங்க மட்டும் ஹெல்ப் பண்ணு போதும். சரிடா, பார்த்து கவனமாக இரு. ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணு என்று கூறி அங்கிருந்து கிளம்பி சென்றான். அவன் அங்கிருந்து சென்றதும் தன் அலைபேசியை எடுத்து யாரையோ அழைத்தவன் இணைப்பிற்காக காத்திருந்தான். கதிரவன் தன் கடமையை தவறாது செய்ய இனிதாய் புலர்ந்தது அன்றைய தினம். சாரதாம்பாளை பார்க்க கிளம்பினாள் தீபிகா. தெய்வானையின் அன்பான கவனிப்பில் சிறிது மெருகேறி இருந்தவளை கண்ட சாரதாம்பாளுக்கு நெஞ்சம் நிறைந்தது. இருவரும் பேசிக்கொண்டே சாரதாம்பாளின் அறைக்கு சென்றனர். சிகிச்சையளிக்கும் அறையில் 4-5 சிறுமிகள் புதிதாக படுத்திருப்பதை கண்டவள் அதை பற்றி சாரதாம்பாளிடம் கேட்டாள். காய்ச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும் சமயத்தில் அனைவருக்கும் எளிதாக பரவக்கூடும் என்பதால் நோயுற்றவர்களை தனியாக வைத்து கவனிக்க ஒரு அறையை ஒதுக்கி இருந்தனர். இவங்களா? பாவம்மா, பக்கத்தில் ஹோம் தெரியும் தானே, அங்கே உள்ள குழந்தைங்க தாம்மா. பிள்ளைங்களுக்கு ஒழுங்கான சாப்பாடு போடாமல் நிறைய குழந்தைங்க உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அப்புறமா அதிகாரிகள் போய் சோதனை பண்ணினதில் குழந்தைங்களுக்கு முறையான பராமரிப்பு இல்லாததோட குழந்தைகளை தப்பான தொழில் செய்கிறவங்களுக்கு விற்பனை செய்யவும் செஞ்சுருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி ஹோமை சீல் வச்சிட்டாங்க. அங்கிருந்த குழந்தைகளை காப்பாற்றி வேற ஹோமில் தங்க வைக்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்ம ஹோமில் ஒரு 10 குழந்தைங்க வந்திருக்காங்கம்மா, வருத்தத்தோடு கூறினார் சாரதாம்பாள். சே, என்ன ஜென்மங்க இவங்கெல்லாம்! ஆதரவு இல்லாத குழந்தைகளுக்கான ஆதரவாக இருக்க வேண்டியவங்களே இப்படி செஞ்சால் என்ன ஆகுறது? எல்லாம் இப்படி குழந்தைங்களை பெற்று அனாதையாக வீசிட்டு போகிற பெற்றவங்களை சொல்லணும். குழந்தையை வீசிட்டு போகிறதால அதோட வாழ்க்கையில் அது என்னென்ன இன்னல்களை சந்திக்க வேண்டியிருக்குன்னு ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தா இப்படிலாம் செய்ய மனசு வருமா? பெற்றோரிடம் அவள் கொண்ட வெறுப்பு அவள் வார்த்தைகளில் பிரதிபலித்தது. என்ன பண்ண, சமுதாயம் அப்படி இருக்கு. சரி, அதை விடு, நீ எப்படி இருக்க என்று பேச்சை மாற்றினார் சாரதாம்பாள். சிறிது நேரம் சாரதாம்பாளிடம் உரையாடிவிட்டு மீண்டும் வேலைக்கு திரும்பியிருந்த அகிலா அக்காவை காணச் சென்றாள். என்ன தீபி, ஒரு சுத்து பெருத்துட்ட? ஆத்துக்காரர் பலத்த கவனிப்பு போல என்றார் இவளை கண்டதும். அட, நீங்க வேறக்கா. சரி, நீங்க எப்படி இருக்கீங்க? டெஸ்ட் டியூப் பேபிக்கு ட்ரை பண்ணனதா அம்மா சொன்னாங்களே, என்னாச்சு என்றாள். அதை ஏன் கேட்குற தீபி? டெஸ்ட் டியூப் பேபிக்கு ட்ரை பண்ணும்போது தான் என் வீட்டுக்காரருக்கு போதுமான உயிரணுக்கள் இல்லைன்னு தெரிய வந்தது. அடப்பாவமே, அந்த ஆளுக்கிட்ட குறைய வச்சுக்கிட்டு தான் உங்களை அந்த பாடுபடுத்தினாங்களா? ஒழுக்கமாக அப்போவே அந்த ஆள் டெஸ்ட் எடுத்து பார்த்துருந்தா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாம். அப்புறம் என்னாச்சு? உங்கள் உயிரணுக்கள் மூலமாக குழந்தை உருவாக வாய்ப்பில்லை. வேண்டுமானால் வேறு யாரோடையாவது உயிரணுக்கள் பயன்படுத்தி கரு உருவாக்கி உங்கள் மனைவி மூலமாக குழந்தை பெற்றுக்கலாம். யோசித்து சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அவளது கணவன் முகம் அந்த நேரத்தில் எப்படி இருந்திருக்கும் என யோசித்து தீபிகாவிற்கு அந்த சூழ்நிலையிலும் சிரிப்பு வந்தது. ஏண்டி சிரிக்கிற என்றவள் அவளது முகத்தை உற்று நோக்கி, நீ ஏன் சிரிக்கிறேன்னு எனக்கு தெரியும் என்றாள். ஆமாம், ஏதோ உங்களுக்கு குழந்தை பிறக்கலன்னதும் 2வது கல்யாணம் பண்ணிக்க போகிறதா சீன் போட்டாங்க. இப்போ உங்களுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது தானே? பேசாமல் நீங்கள் டைவர்ஸ் கேளுங்க அக்கா. ஏன் இப்படி? அவரே ரொம்ப மனசொடிஞ்சு போய் இருக்காரு. பாவம், அவரால் ஒரு குழந்தைக்கு அப்பா ஆக முடியாது. அவருக்கு அந்த தகுதி இல்லைன்னு ஒருத்தவங்க உறுதியாக சொல்லும்போது அவருக்கு எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும். இப்போ நம்ம பங்குக்கு நாமளும் அவரை வேதனைப்படுத்தக்கூடாது. இப்போவும் அந்த ஆளுக்காக ஃபீல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? உங்கள் நல்ல மனசை புரிஞ்சிக்காத அவங்களுக்கு இப்படி தான் வேணும். இவ்வளோ நாள் இதே விஷயத்துக்காக அந்த குடும்பத்தில் உள்ளவங்க உங்களை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தி இருக்காங்க. நல்லா அனுபவிக்கட்டும். ஏற்கனவே அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க, இதில் உன் வாயில் வேற விழுறாங்களே என்று மீண்டும் கணவனுக்காக வேதனைப்பட்டார். உங்களையெல்லாம் திருத்தவே முடியாது. ஆனால் ஒன்று என்ன என்பது போல் அவள் முகத்தை ஏறிட்டார். சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது என்று அங்கிருந்து நழுவினாள். உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது தீபி.
அவள் போகும் திசையை நோக்கி கத்தி கூறினார். எதையும் வெளிப்படையாக கூறும் அவளது குணம் என்றுமே அகிலாவிற்கு பிடிக்கும். உண்மையில் குழந்தையில்லை என்று தன்னை எந்த அளவிற்கு வேதனைப்படுத்தினார்கள். இன்று தன் மேல் குறையில்லை, குறை கணவனிடம்தான் என்றதும் இவளுக்கும் நிம்மதியாகத்தான் இருந்தது. ஆனால் அவனது வேதனையை கண்டபின் அவளால் அந்த நிம்மதியை கூட அனுபவிக்க இயலவில்லையே. அங்கிருந்த ஒவ்வொருவரிடமும் சென்று நலம் விசாரித்து சிறிது நேரம் பேசியிருந்து பரஸ்பர அன்பை பரிமாறிவிட்டு தனது ஸ்கூட்டியில் ஏறி வீட்டிற்கு கிளம்பினாள் தீபிகா. அவள் பயணம் வீட்டில் இனிதாய் முடியுமா? பூமலை 42. பல யோசனைகளோடு வண்டியை ஓட்டிக்கொண்டிருந்தாள் தீபிகா. அந்த புதிய சிறுமிகளின் நிலையை எண்ணி வருந்தினாள். ஒன்று மட்டும் புரியவே மறுத்தது. குழந்தை இல்லை என்று ஏங்குபவர்கள் ஒரு புறம், ஆனால் பெற்ற குழந்தையை அனாதையாக்கி தவிக்க விடுபவர்கள் மறுபுறம். பணம் வேண்டாமென யாரும் நினைப்பதில்லையே. இல்லாதவனும் இருப்பவனும் மேலும் பணத்தை தேடியே ஓடுகின்றனர். ஆனால் செல்வத்தில் பெரிய செல்வம் என போற்றப்படும் குழந்தை பணத்தை விட தாழ்ந்து போய்விட்டதா? மகாலட்சுமியாக போற்றப்படும் பெண் குழந்தைகள் கருவிலேயே அழியும் அவலம் எப்படி? எதனால் உண்டாகியது? நம் சமூகம் அவ்வளவு தரம் தாழ்ந்து விட்டதா? யோசனைகளோடு சென்றவள் நினைவுகளை நிறுத்தி சாலையில் கவனத்தை திருப்ப முன்னால் ஒரு வயதான பெண்மணி சாலையை கடக்க முனைந்து வண்டியின் மிக அருகே இருந்தார். சுதாகரித்தவள் அவர் மீது மோதாது வண்டியை திருப்ப சாலையோர தடுப்பில் மோதி வண்டியோடு கீழே சரிந்தாள். வண்டி லேசாக தட்டியதில் அந்த பெண்மணியும் கீழே விழுந்திருந்தார். தட்டு தடுமாறி கைகளை ஊன்றி எழுந்தாள். கை முட்டியிலும் கணுக்காலிலும் சிராய்த்து வைத்திருந்தது. சே, தேவையில்லாம வண்டி ஓட்டும்போது எதையெல்லாமோ யோசிச்சு இப்படி ஆயிடுச்சே. அச்சோ, அந்தம்மா வேற கீழே விழுந்து கிடக்குறாங்களே, அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது என்று எண்ணியபடியே அவர் அருகே சென்றாள். அந்த பெண்மணி அதிர்ச்சியில் மயங்கி இருந்தார். அச்சோ, இதென்ன வம்பா போச்சு? அவரது நாடியை பிடித்து பரிசோதித்து பார்த்தவள் இதய துடிப்பு சீராக இருக்கவும் ஸ்கூட்டியில் இருந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து வந்து அவர் முகத்தில் லேசாக தண்ணீர் தெளித்தாள். தண்ணீர் பட்டதும் கண் விழிகள் உருள்வது தெரிந்தது. நல்ல வேளை பெருசா எதுவும் இல்லை என்று எண்ணியபடியே மெல்ல அவரது கன்னங்களை தட்டி எழுப்பினாள். கண் விழித்தவர், மன்னிச்சுக்கம்மா, ஏதேதோ யோசனையில் வந்துட்டு வண்டி வந்ததை கவனிக்காம விட்டுட்டேன் என்றார் சற்று தடுமாறி எழுந்து அமர்ந்து. என்னடா இது, நாம சொல்ல வேண்டிய டயலாக்கை இந்த அம்மா சொல்லுது. ஓகே ஓகே, அதுவும் நல்லதுதான் என நினைத்து அவர் அருந்த தண்ணீர் கொடுத்தவள், பரவாயில்லம்மா, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்றால் அவரது கை கால்களை நோட்டமிட்டபடி. இல்லம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை என்றவர் அவளது முழங்கையில் ரத்தம் கசிவது கண்டு, அச்சோ, உனக்கு அடிபட்டுடுச்சேம்மா, வா பக்கத்துல மெடிக்கல்ல மருந்து வாங்கி போடலாம் என்றார் அவள் கரம் பற்றி. லேசாதான் சிராய்ச்சிருக்குமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்கிட்டயே மெடிக்கல் கிட் இருக்கு என்று ஸ்கூட்டியில் வைத்திருந்த தன் சிறிய மெடிக்கல் கிட்டை எடுத்து காயத்தை துடைத்து மருந்திட்டு கொண்டாள். எப்பொழுதும் ஸ்கூட்டியில் ஒரு சிறிய மெடிக்கல் கிட்டும் தண்ணீரும் வைத்திருப்பது அவள் வழக்கம். தனக்கில்லை என்றாலும் யாருக்காவது கூட திடீரென தேவைப்படுமே என்று எப்பொழுதும் கைவசம் வைத்திருப்பாள். இன்று அது அவளுக்கே உதவியது. நீங்க எங்க போகணுமா? உங்க வீடு எங்கன்னு சொன்னா நானே விட்டுடுறேன். எனக்கு வெளியூர்மா, நான் என் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கேன். என் சின்ன மகள் வீட்டுக்கு போகத்தான் கிளம்பி வந்தேன். பக்கத்துல பஸ் ஸ்டாப்புக்கு தான் போகணும். புது இடத்தில் ஏன் இப்படி தனியா வந்தீங்க? துணைக்கு யாரையாவது கூட்டிட்டு வந்திருக்கலாமே. சற்றே தயங்கியவர், அது என் சின்ன மகள் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா, அதனால என் வீட்டுக்காரருக்கு கோபம். நான் போறதே அவருக்கு பிடிக்காது. இதுல துணைக்கு கூப்பிட்டா அவ்வளவுதான். அப்புறம் நானும் என் மகளை பார்க்க முடியாது வேதனை படிந்த குரலில் கூறினார். ஓ சரி, அவங்க வீடு எங்கன்னு சொல்லுங்க, நான் உங்களை அங்கேயே கூட்டிட்டு போய் விடுறேன். அநியாயமாக தன் அஜாக்கிரதையால் ஒரு வயதானவர் மீது வண்டியை இடித்து விட்டோமே என்ற வருத்தம் மேலோங்கி இருந்தது. அவரை காணும்போது எங்கோ பார்த்தது போன்ற ஒரு உணர்வும் இருந்தது. சரி என அவளோடு வண்டியில் ஏறி அமர்ந்து கொண்டார். அவராகவே அவரை பற்றி கூற துவங்கினார். எனக்கு 3 பொண்ணுங்கம்மா. என் வீட்டுக்காரரும் மாமியாரும் பொம்பளை என்றாலே அடங்கிதான் இருக்கணும் என நினைக்கும் ரகம். சிரிச்சு பேசினா கூட பொட்ட பிள்ளைக்கு என்ன இப்படி சிரிப்பு வேண்டி கிடக்கு அப்படின்னு கேட்பாங்க. இப்படி ஒரு விஷயத்தை நம் நாயகியிடம் கூறினால் பொங்காமல் இருப்பாளா என்ன? உங்க மாமியார் பொம்பளை தானே, வேற எதுவும் இல்லையே.
அப்படி ஏதும் இருந்திருந்தால் உங்க புருஷன் பிறந்திருக்க வாய்ப்பில்லையே. அவளது துடுக்குத்தனமான பேச்சில் சிரித்து கொண்டவர், நானும் சரி என் பெரிய பொண்ணுங்களும் சரி அவங்கள எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டோம், எதுவும் செய்ய மாட்டோம். ஆனால் என் சின்ன பொண்ணு கொஞ்சம் துடுக்குத்தனமானவ, தைரியசாலியும் கூட. அவ தான் படிச்சே ஆவேன்னு அவங்க அப்பாவையும் எதிர்த்து காலேஜுக்கு போய் படிச்சா. அவ கூட படித்த பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. முதல்ல என்கிட்ட தான் சொன்னா. நான் எவ்வளவோ சொல்லியும் அவங்க அப்பா ஒத்துக்கவே இல்லை. அப்போதான் முதலில் நான் அவரை எதிர்த்து பேசினேன். சாரமாரியாக வாங்கியும் கட்டிக்கொண்டேன். ஆனால் என் வீட்டுக்காரர் ஒத்துக்கவே இல்லை. மருமகனும் தங்கமான பையன், 2 பேரும் சுயமா சம்பாதிச்சு நல்ல நிலைமையில இருக்காங்க. இப்பவும் நான் அவளை பார்க்க போறது தெரிஞ்சா வீட்டில் எனக்கு அடிதான் விழும். இந்த வயதில் கணவரிடம் அடி விழும் என்று சாதாரணமாக அவர் கூறியது தீபிகாவின் நெஞ்சை பிசைந்தது. மனைவி என்றால் அவளை அடிக்கும் உரிமையை கணவனுக்கு யார் கொடுத்தது? ஒரு கணம் குருமூர்த்தியும் தெய்வானையும் கண்ணில் வர மனதில் உயர்ந்து நின்றனர். தன்னை ஏமாற்றி திருமணம் செய்தாலும் தன்னிடம் கண்ணியமாக நடக்கும் தீக்ஷிதனை மட்டும் உயர்ந்தவனாக ஏற்றுக்கொள்ள மனம் முழுதாய் ஒப்பவில்லை. அதனாலேயே அவ என்னை பார்க்க வர வேண்டாம், அப்படியே வருவதாக இருந்தா ஒரேடியா என் கூடவே வந்துருங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுறா. எனக்கும் ஆசைதான் அவ கூடவே இருக்க. ஆனா அப்படி நான் போயிட்டேனா இந்த வயசுல எங்கேயோ ஓடி போயிட்டேன்னு என் மாமியாரும் புருஷனும் ஊரெல்லாம் சொல்லிட்டு திரிவாங்க. அதுக்கு பயந்து அந்த வீட்டில் குப்பையை கொட்டுறேன். யாரோ ஒரு பெண் என்று நினைக்காமல் அவரது மனவேதனையை கொட்டி தீர்க்க ஒரு ஆள் கிடைத்துவிட்டது என்றெண்ணி புலம்பி தள்ளினார். நீங்க அவங்களுக்கு பயப்பட போய் தான் அவங்க இப்படி ஓவரா பண்ணுறாங்க. நீங்க துணிஞ்சு தைரியமா இருந்திருந்தா உங்க பொண்ணுங்க அவருக்கும் உங்க மாமியாருக்கும் பயந்து இருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. பயம்தான் ஓரிடத்தில் ஆளுமையை நிர்ணயிக்குது. பயந்தவங்களை அடக்கியாலதான் மற்றவங்க நினைப்பாங்க. தைரியமா எதிர்த்து நின்னா வாயை மூடிக்கிட்டு போயிடுவாங்க. இவளது பேச்சு அவருக்கு பிடித்திருந்தது. இத்தனை வருடங்கள் கழித்து தனக்கு ஒரு சிறு பெண்ணிடமிருந்து இதமான ஆறுதலாகப்பட்டது. இந்த பெண் கூறியது போல் தனக்கும் தைரியம் இருந்திருந்தால் ஒருவேளை இன்று வரை அவர்களுக்கு பயந்து ஒடுங்கி இருந்திருக்க வேண்டாமோ என்று நினைக்க தோன்றியது. இந்த தைரியம் எனக்கு இல்லாம போச்சே என்று பெருமூச்சு விட்டவர், பார்த்த நேரத்திலிருந்து என்னோட சோக கதையை சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கேன். உன் பேரை கூட கேட்கல. உன் பேர் என்னம்மா என்றார். தீபிகா. நல்ல அருமையான பெயர். உனக்கு பொருத்தமாக தான் வச்சிருக்காங்க. தீபத்தின் சுடர் மாதிரி தைரியமா நிமிர்ந்து நிற்கிற. தேங்க்ஸ்மா. அவர் தீபிகா பற்றி ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டே போக, வெயிட்மா, நான் நர்சிங் படிச்சிருக்கேன். தற்சமயம் ஹோம் மேக்கர். ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் பண்ணுறாரு. இப்போதான் கல்யாணம் ஆனது. இன்னும் குழந்தைங்க இல்லை. இங்கே பக்கத்தில் தான் வீடு. போதுமா? அவர் கேட்க நினைத்த கேள்விகளுக்கெல்லாம் சேர்த்து பதில் சொன்னாள். சிரித்தவர், உன்னை பெற்றவங்க நல்ல தைரியமாக வளர்த்துருக்காங்க. யாரு? என்ன பெற்றவங்களா? நல்ல காமெடி. அந்த கேடு கெட்டவங்களை பற்றி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க. நான் வளர்ந்ததெல்லாம் ஆர்ஃபனேஜில் தான். அலட்டிக்கொள்ளாது கூறியவள் அவர் கூறிய இடத்திற்கு ஸ்கூட்டியை ஓட்டிச் சென்றாள். ஒரு கணம் அதிர்ந்தவர் எதுவும் கூறாது அமைதியானார். அவர் குறிப்பிட்ட வீட்டிற்கு அருகே செல்ல செல்ல ஏற்கனவே வந்த இடமாக தோன்றியது தீபிகாவிற்கு. ரவீந்திரனுக்கும் பங்கஜத்திற்கும் ஜாமீன் வாங்க வக்கீலை அழைத்து கொண்டு ஸ்டேஷனுக்கு சென்றான் அவன் அண்ணன் சுரேந்தர். முதல்ல உங்க தம்பியை சரண்டர் ஆக சொல்லுங்க, அதுக்கப்புறம் ஜாமீன் வாங்குறதை பத்தி யோசிக்கலாம். அவர் சரண்டர் ஆகாம உங்க அம்மாவுக்கும் ஜாமீன் கிடைக்காது என்று அடித்து துரத்தாத குறையாக அங்கிருந்து அனுப்பிவிட்டனர். சாப்பாடு தட்டோடு ரம்யாவின் அறைக்கு நுழைந்தார் வடிவு. நீங்கள் ஏன் இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்கம்மா? நானே கீழே வந்து சாப்பிட்ருப்பேனே. உங்களுக்கு ஏன் தேவையில்லாத சிரமம்? அப்புறம் என்னால் தான் கஷ்டப்பட வேண்டியிருக்குன்னு சொல்கிறதுக்கா? ஏண்டி இப்படி பேசுகிற? இந்தா அமைதியாக சாப்பிடு என்று தட்டை நீட்டினார். மகளுக்கு சிறிது பிசைந்து ஊட்டியவள் தானும் உண்ண துவங்கினாள். வடிவு மெல்ல பேச்சை துவங்கினார். ஏண்டி இப்படி குழந்தைன்னு வாழ்க்கையே கெடுத்துட்டு இருக்க? இந்த ஒரு குழந்தையை விட்டு கொடுத்துட்டா நிம்மதியாக வாழலாமே. கண்ணுல பார்க்காத ஒரு குழந்தைக்காக இத்தனை நாள் உன்னோட இருந்த எல்லாரையும் ஒதுக்கணுமா? சேதுபதி வீட்டில் இல்லாத நேரத்தை பயன்படுத்தி மிகவும் மென்மையாக கேட்டார். இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட பேச வேண்டாம்னு நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டேன்.
திரும்ப திரும்ப இதை பற்றி பேசினா அப்புறம் நான் இங்கிருந்து எங்கேயாவது போயிடுவேன் பார்த்துக்குங்க. சும்மா உங்கள் அப்பாவும் தம்பியும் எங்கள் அண்ணன் குடும்பத்து ஆளுங்களும் கொடுக்குற தைரியத்தில் தப்பாக யோசிக்காத. நான் என் மேலே இருக்க நம்பிக்கையில் மட்டும்தான் இந்த முடிவை எடுத்தேன்மா. யார் கொடுக்குற தைரியத்திலையும் நான் எதையும் யோசிக்கலை. தேவையில்லாமல் அவங்களை பற்றி பேசாதீங்க. சரி சரி, உன் இஷ்டத்துக்கு இப்படி முடிவெடுத்துட்ட. ஆனால் மாப்பிள்ளை இதையெல்லாம் நினச்சி எவ்வளோ கவலைப்படுறார் தெரியுமா? நீ மனசு வச்சா நீங்கள் பழையபடி சந்தோஷமாக வாழலாம். அவர் பேச்சுவாக்கில் சாதாரணமாக சொல்ல அதிர்ந்து நிமிர்ந்தாள் ரம்யா. பூமலை 43. தாய் கூறியதை கேட்ட ரம்யா, என்னம்மா சொல்றீங்க? அந்த ஆளுக்கிட்ட பேசுனீங்களா? உங்களுக்கு கால் பண்ணி இருந்தாரா? அதிர்ச்சி விலகாது கேட்டாள். ஆமாண்டி, அவர் ஃபோன் பண்ணி எவ்வளவு வருத்தப்பட்டார் தெரியுமா? இந்த ஒரு விஷயத்தால் நீங்கள் 2 பேரும் பிரியணுமா? அவர் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை மட்டுமாவது வாபஸ் வாங்கிடு. மகளும் மருமகனும் மீண்டும் சேர இதை விட்டால் பிறகு வாய்ப்பு இல்லாது போய்விடுமோ என்ற அச்சம் அவருக்கு. சபாஷ், மருமகன் மேல உனக்கு இருக்க பாசத்தை பார்த்தால் எனக்கு மெய் சிலிர்க்குது என்றபடியே வந்தார் சேதுபதி. அவரை கண்டதும் ஒரு கணம் ஒரு நடுக்கம் வந்தாலும், நான் சொல்றதுல என்ன தப்பு? ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சு, சரி, அதுக்காக இதுக்கு மேலே இவங்க 2 பேரும் ஒன்று சேரவே கூடாதா? இதா பக்கத்தில் ஒன்று வயிற்றுல ஒன்றுன்னு 2 பொட்ட பிள்ளைங்களை வச்சிருக்கா. இதுங்களுக்கு அப்பா வேண்டாமா? அதையெல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களா? அவர் நியாயம் அவருக்கு. பலருக்கும் இதுதான் நியாயமாக படுகிறது என்பதுதான் உண்மை. ஒரு பெண் சமூகத்தில் தனித்து வாழ வேண்டுமானால் எதிர்கொள்ள வேண்டிய இன்னல்களும் போராட்டங்களும் இப்படி நினைக்க வைப்பதில் ஐயமில்லை. இப்ப என்னதான் சொல்ல வர்ற? கேஸை வாபஸ் வாங்குங்க, எல்லா பிரச்சனைகளையும் பேசி தீர்த்துக்கலாம். அம்மா, நான் எத்தனை தடவை தான் உங்ககிட்ட சொல்லுறது? நான் என்னோட முடிவில் உறுதியாக இருக்கேன். நான் முடியாதுன்னு சொல்லியும் கேட்காம என்னையே ஏமாற்றி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் என்னோட குழந்தையை கொல்ல நினச்சதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிக்கட்டும். அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. நான் சொல்கிறது தான் உனக்கு புரிய மாட்டேங்குது. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வருவது தான். அதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுனா திரும்ப ஒன்று சேர்ந்து வாழ முடியுமா? எல்லாரும் என்னைக்கும் ஒரே மாதிரி இருந்துட போகிறதில்ல. இன்னைக்கு உனக்கு சப்போர்ட்டாக இருக்க உன் அண்ணன் தங்கச்சிங்க அவங்களுக்கு கல்யாணமாகி குடும்பம்னு வந்துட்டா வேற மாதிரி மாறலாம். அதே மாதிரி உன் புருஷன் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நல்லவனா மாறலாம். ஆனால் இப்போ நீ பண்ணி வச்சிருக்க காரியத்தால் திரும்ப நீங்கள் சேர வாய்ப்பே இல்லாமல் போயிடுமே. அவன் தீபிகா வாழ்க்கையையும் சேர்த்து நாசமாக்க திட்டமிட்டு கொண்டிருக்க, வடிவோ அவன் நல்லவனாக மாறினாள் என்ற கனவு கோட்டையை கட்டி வாதிட்டார். ஏன், அப்படி நல்லவரா மாறிவிடுபவர் எப்படினாலும் நல்லவரா மாறட்டுமே. அதன கேஸை வாபஸ் வாங்கினா மட்டும் நல்லவரா மாறுவாராக்கும் என்றார் சேதுபதி மனைவியை நோக்கி. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. இப்ப என்ன, கேஸை வாபஸ் தானே வாங்கணும் என்ற ரம்யா தன் அலைபேசியை எடுத்து சுப்ரியாவின் எண்ணிற்கு அழைத்தாள். ஒரு வீட்டின் முன் வண்டியை நிறுத்தச் சொல்ல, இந்த வீட்டுக்கா என்று ஆச்சரியத்தோடு கேட்டாள் தீபிகா. ஆமாம்மா, இதுதான் என் பொண்ணு அபியோட வீடு, நீயும் வாமா. அப்பொழுதுதான் அவர் மகளின் பெயரை கூறினார். அப்படின்னா அபி அக்காவோட அம்மாவா நீங்க? ஆச்சரியமிலகாது கேட்டாள். ஆமாம்மா, அபியோட அம்மா தான். உனக்கு என் பொண்ணை முன்னாடியே தெரியுமா? ஆமாம்மா, தெரியும். எப்படி என்று கூறினால் மீண்டும் தீக்ஷிதனை கணவன் என்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமே என்றெண்ணி அத்தோடு நிறுத்தினாள். அப்படியா, ரொம்ப சந்தோஷம்மா. என் பொண்ணுக்கு எங்கள் சொந்தத்தில் எந்த ஆதரவும் இல்லை. உங்களை மாதிரி அவள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவளுக்கு எல்லாமே. அபியின் தோழி என்று அவரை முடிவு செய்து கொண்டார். பேசியபடியே கேட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றனர். அழைப்பு மணியை அழுத்த கதவை திறந்த அபி தாயும் தீபிகாவும் ஒன்றாக வந்திருப்பதைக் கண்டு ஆச்சரியம் கொண்டாள். அபி, எப்படி இருக்கம்மா? தழுத்தழுத்து வந்தது அன்னையின் குரல். பல மாதங்களுக்கு பிறகு மகளை காண்கிறாரே, அதுவும் கணவருக்கு தெரியாமல் இந்த வயதில் தன் மகளை காண இப்படி வரவேண்டியுள்ளதே என்ற ஆற்றாமை வேறு. நான் நல்லா இருக்கேன்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, நல்லா இருக்கேன். எப்போ கடவுள் கூப்பிட்டாலும் போக தயாரா இருக்கேன். ஆனால் அவர்தான் என்னை கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாரு. இப்படி பேசாதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லுறேன்மா என்றபடியே இருவரையும் உள்ளே அழைத்து சென்றாள். அங்கிருந்த சோஃபாவில் ஓய்ந்து அமர்ந்தவர்,
இனி எனக்கு என்னம்மா இருக்கு, நீங்க நல்லா இருந்தா அதுவே போதும் என்றார். அம்மா எப்பொழுதுமே எதையும் எதிர்த்து தைரியமாக பேசாது அப்புறம் இப்படி மனதிலேயே புழுங்கி புலம்புவது வாடிக்கை என்பதை அறிந்தவர், சரி அதை விடுங்க, தீபி நீ எப்படி அம்மாவோட என்றவள் தாயிடம் தீபிகாவை தீக்ஷிதனின் மனைவி என்று அறிமுகம் செய்து வைத்தாள். தங்கமான பையன்மா, என் பொண்ணுக்கு எப்பவும் பக்கபலமா இருந்து சப்போர்ட் பண்றவன், நீங்க 2 பேரும் புள்ள குட்டிங்களோட சந்தோஷமா வாழணும் என்று தீபிகாவை ஆசிர்வதித்தார் அன்னை. கண்ணை சுழட்டி இதழில் வலிய ஒரு புன்னகையை சிந்திய தீபிகா நடந்த அனைத்தையும் அபியிடம் கூறி முடித்தாள். அச்சோ, ஒன்றும் அடிப்படலையே, 2 பேருக்கும் பிரச்சனை எதுவும் இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? அவர் நல்லா இருக்காருமா, நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி இருக்கலாம்ல. இன்னைக்கு நான் கம்பெனிக்கு போகாததால் வீட்டில் இருக்கேன், இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பேன்ல. என் ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சுமா, அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் வரேன்னு சொன்னால் என்கிட்ட அவர் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாருன்னு பயந்து நீ வர வேண்டாம்னு சொல்லிடுவியோன்னு தான் ஃபோன் பண்ணலை. அவரின் அவ்வார்த்தைகளை கேட்ட தீபிகாவிற்கு அவர் மேல் பரிதாபம் மேலும் கூடியது. பெற்ற மகளை பார்க்க இயலாது தவிக்கும் இவரெங்கே, பெற்ற என்னை குப்பையில் வீசி சென்ற என் தாயெங்கே? நினைக்காமல் இருக்க இயலவில்லை அவளால். ஆனால் அவரை பற்றி முழு விவரமும் அறிய வரும்பொழுது இதே எண்ணம் இருக்குமா? நீங்க ஏதாவது செய்யணும்க்கா, இப்படி உங்களுக்கு என்னன்னு பேசாம இருக்கக்கூடாது. அம்மா இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க, அவங்களை உங்க கூடவே வச்சுக்க வேண்டியது தானே. தனக்காக பரிந்து பேசும் இளையவளை ஆச்சரியத்துடன் நோக்கினார் அபியின் அன்னை கமலவேணி. நானும் இதை தான் சொல்றேன், அம்மா கேட்டாதானே ஆகும். அவங்க பயப்படுறாங்க, உங்களுக்கு தான் பயம் இல்லையே. நேராக உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் அப்பா பாட்டி முன்னாடியே அம்மாவை கூட்டிட்டு போகிறதா சொல்லிட்டு கூட்டிட்டு வர வேண்டியது தானே. இது சரிப்பட்டு வருமா? இப்படி நாம் யோசிக்கவே இல்லையே என்று அபி நினைத்து கொண்டிருக்க, அச்சோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, ஏற்கனவே அவங்க இவளை கரிச்சு கொட்டிட்டு இருக்காங்க, இதில் திரும்ப என்னை கூட்டிட்டு வரப்போய் அவங்க வாயில விழ வேண்டாம், இவ வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்றார் கமலவேணி அவசரமாக. நீங்கள் இவங்க கூட இருந்தால் இவங்க வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும், அதோட இப்படிப்பட்டவங்க வாயில் விழுறதால அபிகா வாழ்க்கை ஒன்றும் ஆயிடாது. அவங்கவுங்க மனசும் செயலும் நல்லா இருந்தால் யாரோட பேச்சும் அவங்கள எதுவும் செய்யாது. அபிகா நல்ல மனசுக்கு அவங்க நல்லா இருப்பாங்க. கடகடவென பேசி முடித்தாள். அவள் பேசிய விதம் பிடித்திருந்தாலும் தான் இங்கே தங்கினால் தேவையில்லாத அபிக்கு சங்கடம் என்ற எண்ணத்தை மாற்றிக்கொள்ள இயலவில்லை. சரிம்மா, அதை அப்புறம் யோசிக்கலாம் என்றவர் தன் பையில் வைத்திருந்த திருநீர் பொட்டலத்தை எடுத்து இருவருக்கும் பூசிவிட்டு அபியிடம் கொடுத்தார். அம்மாவால் உனக்கு வேற எதுவும் கொண்டு வர முடியலம்மா ஆற்றாமையோடு கூறினார். அம்மா, உன்னோட அன்பு மட்டும் எங்களுக்கு போதுமா, அதை விட இந்த உலகத்துல எதுவும் பெருசில்ல என்றால் அவரின் கைகளை பற்றி கொண்டு. தீபிகாவின் அலைபேசி மெல்லிசையை ஒலிக்க தீக்ஷிதன் தான் அழைத்திருந்தான். தள்ளி சென்று இணைப்பை ஏற்றாள். இன்னும் வீட்டுக்கு வராம எங்க ஊர் சுத்திட்டு இருக்க? அவன் வீட்டிற்கு சென்றுள்ளான் என்பது அவனது பேச்சை எடுத்துரைத்தது. நான் எங்க சுத்தினா உனக்கென்ன? என் விருப்பப்படி எங்கேயும் போவேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்க்க வந்தேன், எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது வேண்டுமென்றே அவனை கடுப்பேற்ற கூறினாள். ஃப்ரெண்ட் ஒருத்தனை என்றதும் தன்னிச்சையாக அவள் மேல் கொண்ட பொசசிவ்னஸ் வெளிப்பட, இங்க பாரு, இப்ப நீ இந்த தீக்ஷிதன் பொண்டாட்டி, கண்டவனோட வீட்டுக்கு தனியா போறது நல்லா இல்ல. வார்த்தைகளை கடித்து துப்பினான். ஆஹா, அவன் டென்ஷன் ஆகிறான். மனம் துள்ளாட்டம் போட்டது தீபிகாவிற்கு. அது என் இஷ்டம், நான் என் விருப்பப்படிதான் இருப்பேன். நீ என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்ட அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக உன் இஷ்டப்படி நான் நடந்துக்க முடியாது. தீக்ஷிதனுக்கு கோபம் தலைக்கேறியது. ஆனால் அவன் கோபத்தை தணிக்கும் விதமாக உள்ளிருந்து வந்த அபியின் குரல் அவன் செவிகளை எட்டியது. ஜூஸ் குடிக்கவா தீபி என்று அழைத்திருந்தாள். இவள் ஏன் தன்னிடம் கூட சொல்லாது அங்கே சென்றாள் என்ற கேள்வி மனதில் எழுந்தாலும் அதை வெளிக்காட்டாது. கல்யாணம் பண்ணிட்ட ஒரே காரணத்துக்காக முடியாதா? அப்படின்னா கல்யாணத்துக்கு அடுத்து நடக்க வேண்டிய காரியத்தை செஞ்சிட்டா நீ என் இஷ்டப்படி நடந்துப்பன்னு சொல்ல வர்ற. முதலில் அவன் சொல்ல வருவது புரியாது இவள் விழிக்க, வீட்டில் சொல்லி நல்ல நாள் பார்க்க சொல்லிடுறேன் டார்லிங். சாந்தி முகூர்த்தம் நல்ல நாள் பார்த்து தான் நடத்தணும்னு சொல்றாங்களே,
அவள் அதிர்ந்து வார்த்தையை தேட அவன் தனக்குள் சிரித்தபடி இணைப்பை துண்டித்தான். தேவையில்லாம இவன்கிட்ட வாகை கொடுத்து மாற்றதே எனக்கு வேலையா போச்சு. அவனை கடுப்பேத்த நினைத்தால் எப்பவும் போல அவன் என்னை கடுப்பேத்திட்டு போயிட்டானே என்று போனையே வெறித்தாள். அதற்குள் அவள் அருகே வந்த அபி, யார்டா போன்ல, வெயில்ல வந்திருக்க, ஜூஸ் குடிச்சிட்டே பேசு என்று தான் கொண்டு வந்திருந்த பழச்சாற்றை அவளிடம் கொடுத்தாள். பேசியாச்சுக்கா, உங்க ஃப்ரெண்டு தான் என்றாள் உணர்ச்சியற்ற குரலில். தீபி, உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுதுமா. ஆனால் நீயும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. தீக்ஷித் உன்னை ஏமாத்தி இருக்கலாம், ஆனால் எந்த கெடுதலும் செய்யல. நீ அவனோட வாழ்ந்துட்டே நீ நினைக்கிற மாதிரி சேவையும் செய்ய முடியும். எதையும் நல்லதா பார்க்கிறதும் கெட்டதா பார்க்கிறதும் நம்ம மனசுல தான் இருக்கு என்றவள் தாய் அருகே வந்ததும் அந்த பேச்சை முடித்து கொண்டு அவருடன் பேச துவங்கினாள். அவர் கூறிய விஷயங்களை கேட்ட அபிக்கும் தீபிகாவிற்கும் கோபம் பொங்கியது. பூமலை 44. என்னம்மா சொல்ற? அதிர்ச்சியோடு கேட்டாள் அபி. நம்ம வீட்டுக்கு கீரை கொண்டு வர்ற பாட்டிக்கிட்ட பேசிட்டு இருந்தேன் என்று அன்று நடந்த உரையாடலை கூற துவங்கினார். எனக்கு 4 பசங்கம்மா. அவனவன் குடும்பத்தை பார்த்துட்டு போயிட்டான். கடைசி காலத்துல ஒரு வாய் சோறு போட கூட ஆள் இல்லை. அதனால கீரை வியாபாரம் பண்ணி அதில் வர்ற காசுல பொழப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு பொண்ணையாவது பெற்றிருந்தேன்னா கூட கூழோ கஞ்சியோ அவ சாப்பிட்றதுல கொஞ்சம் எனக்கும் ஊற்றி இருப்பா. உனக்கு என்னம்மா மவராசி, 4 பசங்கன்னு பெருமையா ஒரு காலத்துல பேசினவங்க எல்லாம் இப்ப எட்டியும் பார்க்கறதுக்கு இல்லை. அவங்க சொன்னப்ப எனக்கும் பெருமையா இருந்தது. அந்த பெருமையிலேயே பிள்ளைங்களை சரியான முறையில் வளர்க்காம விட்டுட்டேனோ என்னவோ. ஆணோ பெண்ணோ அதை ஒரே மாதிரி நினச்சி சின்னதுலேருந்தே நல்ல குணங்களோட வளர்த்தோம்னா தான் வயசானா நம்மளை எட்டியாவது பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம்மா, குழந்தை எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு அதை நல்லபடியாக வளர்த்தா எல்லா குழந்தைகளும் நல்லா தான் இருப்பாங்க. பெற்றவங்களை அட்டையாக உறிஞ்சி வாழ்கிற பொண்ணுங்களும் இருக்காங்க. அதே நேரம் பெற்றவங்களை தலைமேல் தூக்கி வச்சு கொண்டாடுற பசங்களும் இருக்காங்க. உங்கள் பசங்க உங்களை விட்டு போனதுக்கு என்ன காரணமோ தெரியல. ஆனால் அவங்க கிட்ட அன்பாக பேசி புரிய வச்சு அவங்களோட அனுசரித்து இருக்க முயற்சி பண்ணுங்க. நம்ம பிள்ளைங்க தானே, அப்படி இப்படினாலும் நாம் சமாளித்து போக வேண்டியது தான். ஆமாம்மா, ஆரம்பத்தில் நானும் 4 பசங்க என்ற கர்வத்தில் மருமகளுங்க வந்தால் அவங்கள எல்லாம் செய்ய வச்சுட்டு ராணி மாதிரி இருக்கலாம் என்ற நினைப்புலேயே இருந்துட்டேன். ஆரம்பத்தில் இருந்து கொஞ்சம் அதிகாரமாக இருந்தாதான் அவங்க நம்மளை மதிப்பாங்கன்னு நினச்சி கொஞ்சம் ஓவராகவே பண்ணிட்டேன். காலம் போன காலத்தில் புரிஞ்சு என்ன பண்ண அப்படின்னு வேதனையோடு சொன்னாங்க. நானும் கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட ஆறுதலாக பேசிட்டு இருந்தேன். அதுக்குள்ள உங்கள் அப்பாவும் பாட்டியும் வீட்டுக்கு ஒரு வாரிசை பெற்று கொடுக்க வக்கில்ல, அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்ல போயிட்டான்னு சொல்லி அவங்க முன்னாடியே என்னை ரொம்ப மோசமாக பேசிட்டாங்க என்று கண் கலங்கியவர், பொட்ட பிள்ளைங்களா பெற்றது என் குத்தமா? எனக்கு பிறந்தது அதுதான், அதுக்கு நான் என்ன செய்வேன் என்றார் வேதனையோடு. அம்மா, அவங்க தான் லூசுத்தனமாக பேசிட்டு இருக்காங்கன்னா நீயும் அதை நினச்சி வருத்தப்படுற பாத்தியா? அதுதான் தப்பு. அங்கேயே உன் புருஷனையும் மாமியாரையும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருந்தா வாயை மூடி இருப்பாங்க. எப்படி குடும்பத்துக்கு வாரிசை பெற்று போடலையா? அதென்ன ஆண் பிள்ளை மட்டும் வாரிசு? உன்னோட வாரிசு நாங்க தான். உன் புருஷனுக்கும் மாமியாருக்கும் வேணும்னா வாரிசு இல்லாமல் இருக்கலாம் கோபத்தோடு கூறினாள் அபி. தீபிகாவிற்கு முகம் தெரியாத அந்த 2 நபர்கள் மேலும் வெறுப்பு மனம் முழுவதும் நிறைந்தது. அக்கா, உங்கள் பேரண்ட்ஸ் பற்றி இவ்வளோ நாளாக எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ அம்மாவை பார்க்கும்போது எனக்கும் சில விஷயங்கள் புரியுது. அவங்க உங்களுக்காக எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அவங்களை நோகடிக்கிறது ரொம்ப தப்பு. நான் சொன்னதை கொஞ்சம் யோசித்து அதிரடியாக ஏதாவது செய்யுங்க. அப்படிப்பட்டவங்க கூட அம்மா இதுக்கு மேலேயும் இருந்து கஷ்டப்படணுமா என்று அவருக்காக பரிந்து பேசினாள். கண்டிப்பா தீபி, இதுக்கு மேலேயும் நான் சும்மா இருந்தால் நல்லா இருக்காது. அம்மாவுக்காக ஏதாவது பண்ணணும். அப்பதான் அவங்களுக்கு அம்மாவோட அருமை தெரியும் என்றால் அபிநயாவும் ஒரு முடிவோடு. கமலவேணியின் கரம் பற்றி அவருக்கு ஆறுதல் பல கூறி அங்கிருந்து கிளம்பினாள். இவளே தன்னை ஒரு நாள் வெறுத்து ஒதுக்குவாள் என சற்றும் எதிர்பாராத கமலவேணி மனதில் தீபிகாவின் பேச்சு கோடைக்கால பனிக்கட்டி மழையாக நனைத்து நிறைந்திருந்தது. இவள் வீட்டை எட்டும் சமயம் தீக்ஷிதனின் கார் வீட்டிலிருந்து வெளியேறியது. அப்பாடி, வெளியே கிளம்பிட்டான் என மனம் ஆசுவாசம் அடைய
ஸ்கூட்டியை அதனிடத்தில் நிறுத்திவிட்டு செல்ல பைரவ் வாலாட்டியபடி அவள் அருகே வந்தது. அவனுக்காக வாங்கி வந்திருந்த பிஸ்கட் பாக்கெட்டை உடைத்து அவனுக்கு கொடுத்துவிட்டு ஹேண்ட்பேக்கை கையில் சுழற்றிய வண்ணம் உள்ளே சென்றாள். வரவேற்பறையில் அமர்ந்திருந்த தெய்வானே, வாமா இங்க வந்து உட்காரு என்று சோஃபாவை கை காட்ட அவர் அருகே சென்று அமர்ந்தாள். சாரதாம்மா நல்லா இருக்காங்களா என்று விசாரித்து கொண்டவர், நீயும் தீக்ஷிதனும் சந்தோஷமா இருக்கீங்க தானே என்று வினவ, இவள் பதில் சொல்ல சில நொடி தயங்க, ஏதாவது பிரச்சனையாமா என்று தன் அதிமுக்கிய சந்தேகத்தை கேட்டார். தீபிகாவிற்கோ தீக்ஷிதன் வெளியில் சென்றிருக்காமல் இருந்திருக்கலாமே என்ற எண்ணம் எட்டி பார்த்தது. என்ன பதில் சொல்ல என மனம் படப்படத்தது. சுப்ரியாவின் எண்ணிற்கு அழைத்தாள் ரம்யா. ஏமா கேஸை வாபஸ் வாங்க போறியா? எதுவா இருந்தாலும் உன் விருப்பப்படியே செய், ஆனா யோசிச்சு முடிவெடு, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத என்றார் சேதுபதி. அவளே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இப்பதான் உருப்படியா ஒரு முடிவுக்கு வந்திருக்கான், அதுக்குள்ள நீங்க அவ மனசை கெடுக்காதீங்க முகத்தில் சிறு கர்வத்துடன் கூறினார் வடிவு. எதிர்முனையில் இணைப்பை ஏற்றாள் சுப்ரியா. ஹலோ மேடம், நான் ரம்யா பேசுறேன். சில நொடி யோசனைக்கு பின், ரம்யா என்ன விஷயம் என்றாள். தன் தாயின் அலைபேசியை வாங்கியவள் ரவீந்திரன் அழைத்திருந்த எண்ணை கூறி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த நம்பர்ல இருந்து ரவீந்திரன் கால் பண்ணியிருக்கார் என்றாள். வடிவின் முகம் இருண்டது. ஓகேம்மா, இனி நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் பயப்படாம தைரியமா இரு. பொண்ணுங்களுக்கு பலமே அவங்க தைரியம்தான். கன்சீவா இருக்க இந்த நேரத்துல நீ ஆரோக்கியமா இருக்கணும், அப்பதான் உன் குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கும். உடம்பை பார்த்துக்கம்மா என்று அக்கறையோடு கூறி இணைப்பை துண்டித்தார். அந்த தொலைபேசி எண்ணை வைத்து அவனது இருப்பிடம் அறிந்து அவனை கைது செய்யும் முயற்சியில் இறங்கினார் சுப்ரியா. பூமழை 45. தெய்வானையின் கேள்விக்கு என்ன பதில் சொல்வதென்று அறியாது தயங்கினாள் தீபிகா. உண்மையை சொல்லிவிடலாமா என ஒரு கணம் யோசித்தவருக்கு உண்மையை கூறி அவர் மனதை காயப்படுத்தவும் மனம் வரவில்லை. இந்த குடும்ப வாழ்க்கை அவள் அறியாமலேயே அவளுக்கு பிடிக்க ஆரம்பித்திருந்தது. ஆனால் அவள்தான் அதை சரியாக உணரவில்லை என்பதே நிஜம். நிஜத்தை புரிந்து கொண்டால் தான் வாழ்வில் சிக்கல்கள் இருக்காதே. என்னம்மா அமைதியாயிட்ட என்ற தெய்வானையின் குரலில் யோசனையிலிருந்து வெளிவந்தவள், நாங்க நல்லா தான் இருக்கோம் அத்தம்மா, பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை என்றாள். தெய்வானைக்கு அவளது கூற்று சற்றே நிம்மதி தந்தாலும் எப்பொழுதும் படபடவென்று பேசுபவரின் பேச்சில் இருந்த தடுமாற்றம் உறுத்தியது. ஆனாலும் மகன் மருமகளின் தனிப்பட்ட விஷயத்தில் அதற்கு மேல் மூக்கை நுழைப்பது முறையன்று என விட்டுவிட்டார். வர ஏன்மா இவ்வளோ நேரம் என்று கேட்டவரிடம் அபியின் தாயாரை சந்தித்தது முதல் அனைத்தையும் கூற தெய்வானையும் அவருக்காக வருத்தப்பட்டார். மாலை நெடுநேரம் கழித்தே வீட்டிற்கு வந்தான் தீக்ஷிதன். தங்கள் அறைக்கு வந்ததும் கதவினை அடித்து தாழிட்டவன், என்னடி கட்டுன புருஷன் கட்டுமஸ்தா இப்படி உன் முன்னாடி இருக்கும்போது கண்டவனோட ஊர் சுத்திட்டு ஜாலியா இருக்க போல, இதுக்கு நம்ம ஊர்ல என்ன பேர் தெரியுமா? எதுவும் தெரியாதவன் போலவே அவளை வம்பிழுத்தான். அவன் கூறிய வார்த்தைகள் வலித்தது. இவனுக்கு தன்மேல் இவ்வளவுதானா நம்பிக்கை என ஒரு நொடி ஏங்காமல் இருக்க இயலவில்லை. இவன் எதற்காக என்னை நம்ப வேண்டும் என ஒரு மனம் கூப்பாடு போட்டது அவளுக்கு எட்டவே இல்லை. அப்பட்டமாக உண்மையை சொல்லவா முடியும்? காமாலை கண்ணனுக்கு பார்ப்பதெல்லாம் மஞ்சளாகத்தான் தெரியும். அதே மாதிரி என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொன்னது உனக்கு எப்படி எல்லாமோ தெரியுது. ஓ அப்படி. ஆனால் மஞ்சள் எப்பவும் வெள்ளையா மாறிடாது. ஹோமுக்கு போறேன்னு சொல்லி கிளம்பினவ கண்டவனை பார்க்க போனால் அது தப்பானதாக தான் இருக்கும். அவள் உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டுமென்றே அவ்வாறு கூறினான். ஆனால் அவளோ தன்னை தப்பானவள் என்று கூறியதும் கோபம் பீறிட, ஆமா நீ சொல்ற மாதிரி தான் என் பாய் ஃப்ரெண்டோட ஊர் சுத்திட்டு வர்றேன், இப்போ என்ன பண்ணுவ என்றாள் கத்தலாக. அவன் கோபப்பட வேண்டுமென நினைத்து கூறி முடிவில் அவளே கோபப்பட்டது கண்டு அவன் இதழ்களில் குறுநகை பூக்க அதை சிரமப்பட்டு மறைத்து கொண்டவன், கல்யாணம் பண்ணி இத்தனை நாளாகியும் உன்னை சும்மா விட்டு வச்சிருக்கேன் பாத்தியா, நீ எல்லாம் பேசுவ, உனக்கு வாய்க்கொழுப்பு அதிகமாயிடுச்சுடி என்று அவள் பதில் சொல்ல யோசிப்பதற்குள் அவள் இடையை தன் கரத்தால் வளைத்து பிடித்து தன்னோடு சேர்த்தவன் அவள் இதழ்களை சிறைப்பிடித்தான். ஆடவனின் இந்த அதிரடி செயலில் தடுமாறி நின்றாள் தீபிகா. சில நொடிகளில் விடுவித்தவன்,
இனிமேல் என்கிட்ட பொய் சொல்ல நினைத்தாலும் இதுதான் ஞாபகத்துக்கு வரணும் என்று தன் படுக்கையில் சாய்ந்தான். பக்கி பண்டாரம் எல்லாம் தெரிஞ்சுதான் கேட்டிருக்கான். நான் தான் லூசாட்டம் வாயாடி வம்பை விலை கொடுத்து வாங்கியிருக்கேன். வர வர ஒன்றும் சரியில்லை. என் மூளை எதுவும் காயலாங்கடைக்கு போயிடுச்சா என்ன? மனதிற்குள் தன்னையே திட்டிக்கொண்டாள். எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஒருவேளை ஏதாவது ஸ்பை கேமரா செட் பண்ணி இருப்பானோ? இருந்தாலும் இருக்கும். யமகாதகன் என்ன வேணும்னாலும் செய்வான். உஷார் தீபி, உஷார். அவள் பலவித முகபாவனைகளுடன் மனதில் உரையாட அதை மென்முறுவலுடன் கண்டிருந்தான். அவன் கொடுத்த முத்தத்திற்காக அவள் கோபப்படவில்லை என்பது பல நிமிடங்கள் கரைந்த பின்னரே செல்லென்ற சாரலாக அவன் மனதில் பரவியது. ரம்யா கூறிய அலைபேசி எண்ணை வைத்து ரவீந்திரன் இருக்கும் இடத்தை அறிந்து அவனை கைது செய்தனர் காவல்துறையினர். பிறப்பிற்கு முந்தைய பாலினம் அறிதல் தடை சட்டத்தின்படியும் கட்டாய கருக்கலைப்பு முயற்சிக்காகவும் இருவருக்கும் 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. ரம்யா மற்றும் குழந்தையின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதத்தில் அவள் கோரினால் உடனடியாக விவாகரத்து வழங்கவும் பரிந்துரைக்கப்பட்டது. தாயையும் தம்பியையும் வெளியே அழைத்து வர முயற்சி செய்தான் சுரேந்தர். ஆனால் அவன் மனைவி மாதவியோ, தப்பு செஞ்சது யாரா இருந்தாலும் அவங்க அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். ஆரம்பத்தில் இருந்தே உங்க அம்மா பண்ற தப்புக்கெல்லாம் நீங்களும் உங்க தம்பியும் ஒத்து ஊத போய் தான் உங்க தம்பி இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. என்னதான் குழந்தை இல்லைன்னு சொல்லி கண்டபடி பேசி நோகடிச்சாங்க. ஆனா ரம்யா 2 குழந்தைக்கு தாயாக போறா. அதுலயும் பிரச்சனை பண்ணி சாகடிக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு இவங்க பேச்சை கேட்டு நீங்களும் ஹாஸ்பிட்டல் போயிருந்தா நீங்களும் இப்ப கம்பி எண்ணிட்டு தான் இருப்பீங்க. இனியும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தா நீங்க அந்த கடனோட போராடுங்க. நான் எங்கேயாவது போயிடுறேன் என்று ஒரேடியாக அவனது முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தாள். மனைவி கூற்றிலிருந்த நியாயத்தை உணர்ந்தவன் அவளை மீறி எதுவும் செய்யாது அமைதி காத்தான். அதுவும் இல்லாது இத்தனை வருடங்கள் கழித்து தாயாக போகின்றவளை எதிர்த்து ஏதாவது செய்ய போய் அவள் தன்னை விட்டு சென்று விட்டால் என்ன செய்வதென்ற பயமே அவனை அமைதியாக இருக்கச் செய்தது. தாயிடமும் தம்பியிடமும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன். ஆனால் உங்களுக்கு எதிராக எவிடன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கதால எதுவும் செய்ய முடியவில்லை என்று கூறி முடித்தான். கூறியபடியே ஞாயிற்றுக்கிழமை விஷ்ணுவை சந்தித்து அவனுக்கு தேவைப்பட்ட அனைத்து விவரங்களையும் கூறி தீபிகாவின் பெற்றோரை எப்படியாவது கண்டுபிடித்து தரும்படி கூறினான். இவ்வளவு நாள் கழிச்சு இப்போ திடீர்னு தேடி கண்டுபிடிக்கிறது லேசான காரியம் இல்லை. ஏதாவது எவிடன்ஸ் சிக்கினா மேற்கொண்டு மூவ் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உன்னோட லக் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். எனிஹவ் சிஸ்டர் கூட ஹாப்பியாக வாழ என் வாழ்த்துக்கள் என்று கூறி தனது தேடுதல் முயற்சியை துவங்கினான் விஷ்ணு. மறுபுறம் குருமூர்த்தி, தீக்ஷித் கண்ணா, எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் கல்யாணம் பண்ணிட்ட. உன் ஆசைக்கு நான் தடையா இருக்கல. ஆனா இப்படியே காலத்தை கடத்தாத. அது நல்லதுக்கு இல்ல. சீக்கிரமா தீபிக்கிட்ட நல்ல விதமா சொல்லி புரிய வச்சு உங்க வாழ்க்கையை தொடங்க பாரு. உன் வாழ்க்கை நல்லா இருந்தா மட்டும்தான் நானும் உன் அம்மாவும் கடைசி காலத்துல நிம்மதியா இருக்க முடியும். சொத்து சுகம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி நல்ல குடும்பம் முக்கியம் என்று இருந்தார். அவரிடம் தீபிகாவின் அம்மாவை தேட முயற்சிக்கும் விஷயத்தை கூறி சமாதானப்படுத்த முயன்றான். ஆனால் கடலில் விழுந்த கல்லை தேடுவது போன்ற இவனது முயற்சியில் இவர்கள் வாழ்வு மேலும் சிக்கலாகிவிடுமோ என்ற ஐயம் குருமூர்த்தி மனதை ஆக்கிரமித்தது. பிரகதீஷ் பிரதன்யா சொல்லாமல் இத்தனை நாட்கள் தங்கள் மனதில் சுருதி சேர்த்து வைத்திருந்த காதல் கீதத்தை சற்றும் சலிக்காது இசைத்து மகிழ்ந்திருந்தனர். காலச்சக்கரம் தவறாது தன் கடமையை செய்ய சில மாதங்கள் கரைந்தோடியது. தீபிகா தீக்ஷிதன் வாழ்வை நினைத்து குருமூர்த்தியின் உடல்நிலை சற்று மோசமாக அவரை வீட்டில் இருக்கச் செய்து அலுவலக பொறுப்புகள் மொத்தத்தையும் தனியே கவனித்து கொண்டிருந்தான் தீக்ஷிதன். அவனது நேரமில்லா உழைப்பை கண்டும் மாதா மாதம் அவன் அன்பாலயத்திற்கு ஒரு பெருந்தொகையை தீபிகா சார்பாக நிதியளிப்பதை சாரதாம்பாள் மூலம் அறிந்தவள் அவனோடு அலுவலகத்திற்கு செல்ல துவங்கினாள். தீபிகா அந்த குடும்பத்தோடு நன்கு இணக்கமாயிருந்தாள். தெய்வானையும் குருமூர்த்தியும் அவளை தங்கள் மகளாகவே பேணி காத்தனர். தீக்ஷிதனிடம் மல்லுக்கு நின்றாலும் அவன் மேல் ஒருவித அன்பு உருவாகி இருந்தது. ஆனால் அதை வெளிப்படுத்ததான் அவள் தயாராக இல்லை. தன் பிறப்பு எப்படிப்பட்டதோ என்ற தாழ்வு மனப்பான்மை அவளது நிகழ்கால வாழ்வை சீர்குலைக்க காத்திருந்தது. இனிய ஸ்வர்க்கத்தில் இருந்தும் அதற்கு தான் தகுதியானவள் இல்லையோ என்ற எண்ணமே அவளை அதில் இன்புற விடாது தடுத்து நிறுத்தியிருந்தது. அதிலிருந்து அவளை மீட்டெடுப்பானா தீக்ஷிதன்?
தன் கையில் இருக்கும் பொக்கிஷத்தை தவற விடாது தனதாக்கி மகிழ முயற்சிப்பாளா தீபிகா. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கதை பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.